ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆத்திஷ். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச் வந்து நடக்க போகுது. பிபிகேஎஸோடைய ஹோம் கிரவுண்டில் தர்மசாலாவில் இன்னைக்கு மத்தியான மேட்ச் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தீபக் சேரோட அவைலபிலிட்டிலேருந்து ஆரம்பிப்போம். தீபக் சேர் இன்னைக்கு அவைலபிளாக இருக்க மாட்டார். ரீசன் என்ன அப்படின்னா ஜென்ரலாகவே அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி அப்படின்னா ஒரு வாரம் வந்து அவர் விளையாட வரமாட்டார். அதுலேயும் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சீரியஸாகவே தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு அவர் அவைலபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சிமர்ஜித் சிங் அப்படி இல்லைனா வந்து முகேஷ் சௌத்ரி வந்து எதிர்பார்க்கலாம். முகேஷ் சௌத்ரி ரொம்ப மோஸ்ட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லேயும் வந்து அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தாங்க இதே சீசனில். அண்ட் அதே மாதிரி அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவரை வந்து பிளேயிங் லெவனில் யோசிக்க வேண்டிய நிலைமை தான். பட் ஆப்பர்ச்சுனிட்டி சிஎஸ்கே வந்து கொடுப்பாங்க. திருப்பியும் வந்து விளையாடி அவர் ப்ரூவ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் முகேஷ் சௌத்ரிக்கு. அப்படியே துஷார் தேஷ்பாண்டேக்கு வந்தோம்னா துஷார் தேஷ்பாண்டே அவைலபிள்ன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் பிளேயிங் லெவனில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கும் சிஎஸ்கேக்கு. நம்ம சாண்ட்னரை வந்து உள்ள எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கிளீசனுக்கு தான் மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுப்பாங்க. பத்திரானா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு தீக்ஷனா இல்லை சாண்ட்னர் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனுக்கு வந்து சிஎஸ்கே வந்து இன்றைக்கி போவாங்க. மேட்ச் என்டையர்லி வந்து சிஎஸ்கே கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர்டு சுச்சுவேஷனை சிஎஸ்கேக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நல்லாவே தெரியும். இந்த மாதிரியான மேட்சஸ் நிறையவே வந்து சிஎஸ்கே வந்து ஆடி இருக்காங்க. ஸோ சாண்ட்னரை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அப்படின்னு வந்து நான் என் சைட்லேருந்து பெர்ஸ்பெக்டிவில் நான் வந்து அப்படி சொல்கிறேன். ஸோ பிட்ச் வந்து ஒரு பெரிய ஹை ஸ்கோரிங் பிச்சாக தான் இருக்குது. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து டாஸ் வின் பண்ணுறவங்களுக்கு நிறையவே வந்து மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு 200 ஆச்சு அடிச்சாகணும். அண்ட் அந்த 200க்கு மேலே அடிக்கிறதெல்லாம் வந்து நம்ம வின்னிங் பாசிபிலிட்டிஸை பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். செகண்ட் ஹாஃபில் 190 தான் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஆவரேஜ் வந்து காமிக்குது. பட் அதை தாண்டியும் வந்து ஒரு டீம் வந்து சூப்பராக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக வந்து இருக்க போகுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 200க்கு மேலே சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பர். இன்னைக்கு மேட்ச் வந்து சிஎஸ்கே கையில் தான் வந்து இருக்குது. 99% இன்னைக்கு சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. அண்ட் நீங்கள் இந்த மேட்ச்சில் எந்த டீம் வந்து வின் பண்ணணும் அண்ட் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது சொல்லுங்கள். சிஎஸ்கே ஜெயிச்சாங்க அப்படின்னா அது சிஎஸ்கேக்கு மட்டும் தான் வந்து பாசிட்டிவாக இருக்க போகுது. மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். பிபிகேஎஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மற்ற டீம்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா இன்னுமே அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.